அன்பினேசுவே எங்களோடு கூட பேசும் சுவாமி. புயல் அடிக்கிறதான இந்த வாழ்க்கையிலே, ஆபத்து நிறைந்த பட்டணத்திலே ஆண்டவர்கள் வாசம் செய்கிறோம் சுவாமி. நீ சொல்லியிருக்கிறேன், ஆபத்து நாளிலே நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது, யூ ஷுட் நாட் பிகம் டிப்ரெஸ்ட்னு சொல்லியிருக்கிறேன். இந்த பிள்ளைகளோடு பேசும் ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் என்று சொன்னீரேன். அப்படியே அந்த பிள்ளைகளை பண்ணி எடுத்தோம். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை முன்னேற்றம் உள்ளதாக இருக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறான், கற்பனை பாதை மார்க்கம் என்னையும் நடத்தி என்று. அதை ஏசாயா சொல்லுகிறான், பரிசுத்த வழி என்று சொல்லுகிறான். எரேமியா பூர்வ வழி என்று சொல்லுகிறான். இதிலே நாம் முன்னேறி செல்ல வேண்டும். ஏற்கனவே இன்றைக்கே நாம் கேட்டுப்பட்டது போல, நாம் பூமண்டலத்தில் இருக்கிறோம், எர்த்லி ரெல்மில் இருக்கோம். நமக்கு ரெண்டு கனெக்ஷன் இருக்குது. ஒரு கனெக்ஷன் வான மண்டலத்தோடு இருக்கிறது. வான மண்டலத்திலே பொல்லாத ஆவினுடைய சேவையில் இருக்குது, அந்த இடத்துல ஒரு லிங்க் இருக்குது. இன்னொரு லிங்க் பரமண்டலத்தில் இருக்குது. பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல இருக்கும்போது ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு இடம் சொல்லி அந்த இடத்துல போய் முடியும்னு சொல்கிறார் இல்லையா. உனக்கு வரும்போது ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்காரு. நம்ம அதை பற்றி அடிக்கடி பேசியிருக்கோம். அதற்கான சில பிரச்சனைகள் வரும்பொழுது அதை மேற்கொண்டு நாம் போய் முடிக்கணும்னு அதை ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஆனால் ஆன் த கான்ட்ரரி, சாத்தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டினியில் போய் நீ சேராதபடி அநேக காரியங்களை செய்கிறான். ரைட்? அதை அவன் யூஸ் பண்ணுற பெரிய டூலு மைண்ட் செட், நம்முடைய சிந்தனா சக்தி தான். அப்போது நம்ம மைண்ட் செட்டில் என்ன நம்ம திங்க் பண்ணுறோமோ, நம்ம பிரெயின் எப்படி தாட் ப்ராசஸிங் பண்ணுதோ, அதை என்ன விதமான சொல்லுதோ அதை வைத்து தான் பேசுகிறோம். அந்த பேசுகிறதுன்றது வாழ்க்கையிலே பேசுவது ரொம்ப முக்கியம் இல்லையா. வாழ்வும் ஜீவனும் நம்ம வார்த்தையில் தான் இருக்குது. அப்போது நம்மளோட வாழ்க்கையில் என்ன பேசுகிறோன்றது ரொம்ப முக்கியமானது. அப்போது சாத்தான் என்ன பண்ணுவான்னா, நம்மளை சோர்வான அறிக்கைகளை கொடுக்க சொல்லுவான். நீ என்ன வாயில் சொல்கிற அதான் உனக்கு நடக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உன்னுடைய ஆல்டிடியூட் வில் டிபெண்ட் அப்பான் யுவர் ஆட்டிடியூட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப இருக்குது. அதில் என்ன ஒன்று சொன்னீங்கன்னா, இதை உடனடியாக சரி செய்யாதவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய டிப்ரெஷனுக்குள்ளாக போயிடுவோம். சோர்வுன்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் இவன் தாவீது சொல்கிறான், இது என்னுடைய பலவீனம்னு சொல்கிறான். சங்கீதம் 77:10 அது கொடுத்து நம்ம சிந்திப்போம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்து என்ன பண்ணுவான், குடும்ப ரீதியாக நம் வாழ்க்கையிலே, சரீர ரீதியாக, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பிளவு உண்டு பண்ணி நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற நல் உறவை அவன் கெடுத்து விடுவான். என்ன விதமான காரியங்கள் கொண்டு வருவான். நம்பர் 1 தாழ்த்தப்படுதல், டவுன் ட்ராடன். அடுத்தது தலைகுனிவு, கிரஸ்ட் ஃபாலன். அடுத்தது மனநோய், மென்டல் சிக்னஸ், சாத்தானுடைய அழுத்தங்கள், ப்ரெஷர் ஆஃப் சேட்டன், தோல்வின்றது டிஃபீட்ஸ். அடுத்தது மனநிலை நோய்கள், மூட் ஸ்விங், ஆசீர்வாத தடைகள், பிளாக்கேஜ், தூக்கமின்மை, ஸ்லீப்லெஸ்னஸ், தனிமை, லோன்லினஸ், சிந்தனையிலே குழப்பம், கன்ஃபியூஷன் இன் தி டிசிஷன் மேக்கிங், தற்கொலை எண்ணம், இதெல்லாம் கொண்டாந்துருவான். புரியுதுங்களா? இப்போது நான் சில காரியங்களில் சொல்லப்பாரு, நல்லா கவனிங்க. இது செய்திக்கு முன்னால் சொல்கிற காரியம் நல்லா கவனிங்க. எரேமியாவா ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது பார்த்துட்டேன்ப்பா, நீ தான் உடைய தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டாரு. அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா, அவன் அப்படி செய்தானா? 50 அதிகாரம் பெரிய அவன் ஒரு பெரிய மேஜர் ப்ராஃபிட்டில் 3 பேர் இருக்கிறாங்க. ரைட்? எழுதி வைத்தவர்கள். அதில் ஒரு ஆள் எரேமியா ஆகிட்டான். ஆனால் அவன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறையா உபத்திரவங்கள், பாடுகள், யாரும் அவனை ஏற்றுக்கல. ரைட்? அவன் சொல்கிறான், எரேமியா 20:9 சொல்கிறான், நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தில் பேசாமல் இருப்பேன் என்று எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுறான்னு சொல்கிறான். அப்போது இட் இஸ் பாசிபிள் தட் காட் வுட் ஹவ் கால்ட் யூ ஃபார் அ கிரேட் ஒர்க். அந்த டெஸ்டினி போய் சேராதபடி சாத்தான் என்ன பண்ணுவான், இவ்வளோ பெரிய ஊழியக்காரன் இல்லையா, அவனுக்கு ஒரு சாத்தான் ஒரு தீர்க்கதரிசினா இஸ் கம்யூனிகேஷன் லெவல் வித் காட் இஸ் வெரி வெரி ஹை இல்லையா. அவன் சொல்கிறத புரிஞ்சுக்குவான் சாத்தான். தீர்க்கதரிசி சொல்கிறத ஆண்டவர் புரிஞ்சுக்குவார். அப்போ அப்படி இருந்த போதும் வாழ்க்கையில் இந்த மாதிரி வருது. இதனால் இது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். யூ ஷுட் நாட் டேக் தட் இன்னும் அங்கிளே ஒரு புக்கை எழுதிட்டாரு அப்படின்னு. இல்லை இல்லை ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா ஆண்டவர் உன்னை அழைக்கும் போது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உன்னை அழைக்கும் பொழுது கடைசியிலே நீ என்ன செய்ய போகிறான்னு தான் சொல்லுவார். அட் த எண்ட் ஆஃப் யுவர் மினிஸ்ட்ரி என்ன பண்ண போகிறேன். மோசையை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, இவங்களுடைய குடும்பத்தை பார்த்தேன், இவங்களை எடுத்துகிட்டு போய் பானும் தேனும் ஓடுகின்ற தேசத்தில் விடுறேன்னு சொல்கிறாரு இல்லையா. ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா பார்வை முடியாதுன்றான். அப்புறம் நடுவில் தண்ணி, அப்புறம் சாப்பாடு இல்லை, கசப்பான காரியங்கள், ஒரே சண்டைகள், யுத்தங்கள், முறுமுறுப்புகள்.
அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறேன்னு சொன்னால் நடுவில் அநேக பிரச்சனைகள் வரும். அதில் ஒரு தலையாய பிரச்சனை டிப்ரெஷன். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ கடந்து வந்துகிற பாதையை ஆண்டவர் கருத்தில் கொடுத்து வெற்றியாக வாழணும். ஆண்டவருக்கு டெஸ்டினேஷன் தான் முக்கியம் இல்லையா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை நான் முடித்தேன்னு சொல்கிறான் இல்லையா? அப்போது பைபிளில் இருக்கிற அநேக பெரிய தீர்க்கதரிசிகள் இல்லை தலைவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே டிப்ரெஷனுக்குள்ளே போயிருக்காங்க. அதனால் இது வந்து ஒன்றும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து உனக்கு திட்டத்தை தான் கொடுப்பார். அந்த போராட்டத்தை சேர்த்து நீ வெற்றி போகிறது உன்னுடைய கருத்தில் இருக்குது. பவுல் சொல்கிறான் இல்லையா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்னொன்று என்னென்னா, நம்ம இப்போ புதுசாக ஒன்று சொல்கிறோம் இல்லையா, சில டிக்ளரேஷன் சொல்கிறோம். இதெல்லாம் வந்து நீங்கள் நான் இருந்து அதை பார்க்க முடியாதுல்ல. நீங்கள் இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையில் போவீங்க எனக்கு ரைட். சில காரியங்கள் நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லி நம்ம சொல்கிறோம், அதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களாக இருக்கும் ரைட். அப்போது ஒவ்வொரு நாளும் சொல்கிறோம் ஐ எம் பிளஸட்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ என்ன, ஆண்டவர் என் தலையில் சில ஆசீர்வாதங்கள் வைக்கிறாரு. ஒரு 5 கிலோ வைக்கிறாரு, 10 கிலோ வைக்கிறாரு. அப்புறம் அதை அப்படியே நான் வச்சுருக்க முடியாது இல்லையா. சம்டே ஐ மஸ்ட் பிகம் அ பிளெஸிங். ஒரு ஆமென் சொல்லுங்கள். இந்த பிளெஸிங் எடுத்து நான் பட்டவருக்கு கொடுக்கணும். இல்லைனாக்கா அது வந்து வேஸ்ட் இல்லையா. அவர் டெய்லி காலையில் வந்து வச்சுக்கிட்டே இருப்பார், நீ வந்து கம்முன்னு இருப்பியா? இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை செய்கிறது குயிக்காக செய்யணும். நீங்கள் எந்த விதமான போன்விட்டாவாக இருந்தாலும், என்ன ஹெல்த் ட்ரிங்காக அந்த எது இருந்தாலும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். இயேசுவே சொல்கிறாரு, ஒருவரும் கிரியை செய்யாத கூட ராக்காலம் இருக்கேன், நான் வந்து எனக்கு இஷ்டப்படியாக செய்வேன், நான் இங்கே ஆட்டம் காட்டுன்னு இருப்பேன்னு சொல்லாது ரைட். ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். நமக்கு நிறையா வேலைங்க இருக்கும், இருந்தாலும் கர்த்தருடைய வேலையை நாம் செய்து தான் செய்ய வேண்டும். இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து சில காரியங்களே விதைகள் இருக்குது, தேவனுடைய வசனத்துக்கு விதைக்கிறோம். பைபிளில் ஈசஸ் இன்னொன்று சொல்கிறாரு, வைல் மென் ஸ்லெப்ட். ஒரு ஆள் தூங்கும்போது இன்னொரு ஃபார்மர் இருக்கான், அவன் என்ன பண்ணுறான், எடுத்துன்னு வந்து சில விதைகளை விதைக்கிறான். அது பெருசாகி வரும்போது தான் அது செடியை சோக் பண்ணுது. அது மாதிரி தான் அது மாதிரி ஒரு சீட் தான் டிப்ரெஷன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான காரியம். இன்றைக்கி இது ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நாளாவட்டத்தில் நீங்கள் வளர்ந்து வருகிறதான வேலையில் அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வாழ்க்கையில் டிப்ரெஷன், அப்ரெஷன், பொசஷன். இனிஷியல் ஸ்டேஜில் டிப்ரெஷன் இருக்கும், அப்புறம் அப்ரெஷன் இருக்கும். அப்ரெஷனாக வெளியிலேருந்து சாத்தான் இருந்து நான் ஒரு அமுக்குவான். அடுத்தது பொசஷன், உங்களுக்குள்ளே பிசாசு வந்துடும். எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன், இங்கே டிப்ரெஷன் கூட்டு வராங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிசாசு. அப்போது பொசஷன் அப்படி வந்துடும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு இல்லா இருப்பீங்க, அப்புறம் நிறையா செலவாகும், அது பேர் பில்லு. கடைசியில் பொசஷன், அப்போ வந்து பில் எழுதணும். சோர்ந்து போகிறவளுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவளுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். டோன்ட் லுக் வேர் யூ ஆர் கோயிங், யூ வில் கோ வேர் யூ ஆர் லிவிங். அதாவது ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வீட்டிலலாம் இல்லை, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் ஒரு 6 அடி ஃபிஷ் டேங்க் வச்சுருக்காரு. அந்த ஃபிஷ்ஷில் இப்போ பெரிய ஃபிஷ் விட்டுருக்காங்க. 5 அடியில் ஒரு கிளாஸ் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 2 நாள் விட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக வந்து அது இடித்து பார்க்கும், திரும்பி போயிடும். கொஞ்ச நாள் கழித்து அதை எடுத்துட்டிங்கன்னா அது வந்து அப்படியே சுற்றிட்டு போயிடும். இது பேர் லிமிட்டேஷன்னு பேர். உன்னை ஆட்டுக்கு ஆள் வளர்ந்துற மாதிரி கொஞ்ச நாளில் உனக்கு லிமிட்டேஷன்ஸ் வந்துடும். இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். இது என்னென்னா டோப்பமைன், சீரோட்டானின்னு சொல்லுகிறதான ஹார்மோனல் பேலன்ஸ் சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து ஆவிக்குரிய காரியங்கள் தான் பார்க்க போகிறோம் இல்லையா. அப்போது டேஞ்சர்ஸ் ஆஃப் டிப்ரெஷன், இது உன் வாழ்க்கையிலே வாழ்வாக மாறிடும். உன் வாழ்விலே என்ன இருக்குதோ கொஞ்ச நாள் அப்படி இருக்கும் டிப்ரெஷன், அப்புறம் வந்து நீ டிப்ரெஷனாகவே ஆகிடுவேன் ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா உனக்கு நியாயமாக வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடை பண்ணும். அடுத்தது நீ எதை பிடித்து இருக்கிறாரோ அது உன்னை பிடித்து கொள்ளும். நீ ஆன்மீக காரியங்களுக்கு குறைவான முக்கியத்துவம் கொடுப்பதனால் இருளின் கிரியைகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும். டிப்ரெஷன் வந்து என்ன பண்ணோம், உன்னுடைய ப்ரேயர் எல்லாமே என்ன பண்ணோம், கம்மியாயிடும். நீ தேவனை குறை கூறுவாய், உனக்கு உதவி செய்யவில்லை என்பாய், தனிமைப்படுத்தி கொள்வாய், லோன்லினஸ் ரைட். தாவீது இவர் வாசார் இல்லையா, எவ்வளோ பெரிய ராஜாங்க. அவன் சொல்கிறான், வீட்டில் தனித்திருக்கிற குருவியை போல் இருக்கேன், ஏன் அந்த ஆளுக்கு தலை எடுத்து பாருங்க, வனாந்திரத்தின் நாரை போலானே. இதாங்க டிப்ரெஷன் ரைட். உன் வாழ்வு யாருக்கும் பிரயோஜனமாக இருக்காது. அப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட்னு இருக்குங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் ஆண்டவர் வச்சுருக்காரு நம்மளை ரைட். நான் விசுவாசிகள் எழுதி வச்சுருக்காரு, ஒரு இடத்துல இருந்து பைபிள் வாசி ஜோம் பண்ணி சுதிச்சு ஆண்டவருக்கு செய்யணும். அந்த நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை விட்டு நீ தளர்ந்து வேறு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா நீ வந்து ஷைன் பண்ணவே முடியாது. யாராக இருந்தாலும் ரைட்டு. ஒருத்தன் வந்து செத்து போகலாம் தற்கொலைன்னு சொல்லி தண்ணியில் குதிச்சான்.
குதிச்சுட்டு சாவ போகிறான். அவனுக்கு முடியல, அவனுக்கு ஸ்விமிங் தெரியல. 2 மீன் பக்கத்தில் வந்துதான். அந்த 2 மீனையும் பிடிச்சி தரையில் தூக்கி போட்டு அவன் சொன்னான்னா, நான் தான் சாவ போகிறேன், நீ அதை பழிச்சுக்கோன்னு. அப்போ நம்மளோட நேச்சுரல் என்விரான்மெண்ட் இருக்குது. ஆண்டவர் வச்சிருக்க நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் நீ இல்லைனாக்கா யூ வில் கொலாப்ஸ். ரைட்? இயற்கையில் ஏதும் தனக்காக வாழ்வதில்லை. ஆறுகள் தன் தண்ணீரை அதுவே குடிப்பதில்லை. மரங்கள் அதனுடைய கனிகளை அதுவே சாப்பிடுவதில்லை. பூக்கள் அதனுடைய நறுமணத்தை அவர்களே நுகர்வதில்லை. மற்றவர்களுக்காக வாழ்வது இயற்கையின் நிம்மதி. மனிதன் மட்டும் சுயமாய் வாழ்கிறான். இனி வரும் நாட்களிலே குறை சொல்லாதே, மற்றவர்களுக்காக வாழ உட்படு. புரிஞ்சுச்சா? அப்படி நம்முடைய வாழ்க்கை, அதாவது ஜோர்டன் ரிவர்னு இருக்குது இஸ்ரேல் தேசத்தில் இன்றைக்கி இருக்குது. அது வந்து 2ஆக பிரியுது. ஒன்று வந்து கனசரத்து கடலாக போகுது இல்லையா, கலிலே. இன்னொன்று வந்து கீழே போகுது, அது வந்து பிலோ தி சீ லெவல், அது வந்து டெட் சீயாக போயிடுது. எங்கெல்லாம் யோர்தான் நதி வருகிறதோ கனசரத்தில் அந்த இடத்துலலாம் பூவும் பூத்து, அந்த இடத்துல மச்சங்கள் இருக்கிறது, செடி இருக்குது. டெட் சீயில் இருக்கிறதுல சவக்கடல் இல்லையா, யாருக்குமே சொல்ல. வாழ்க்கையில் நம்ம சவக்கடலாக ஒரே இடத்துல உட்காந்து ஸ்டாக்னேஷனில் இருந்தீங்கன்னா இது யாருக்குமே ஆசுவாதமாக இருக்க முடியாது இல்லையா. சரி, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 77வது சங்கீதம் வந்து ஒரு டிப்ரெஷன் சாங். அது சாங் இல்லையா, அது வந்து சோர்வுகளை குறித்து எழுதியிருக்கிறாரு. நான் அதை வந்து படிச்சுட்டு புக்கு எழுதும்போது பார்த்தபோது பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷன் புக்கில் சயின்டிஃபிக்காக இன்றைக்கி டாக்டருங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் 3000 வருஷம் முன்னால் எழுதியிருக்கான் டிப்ரெஷனில். அப்படியே இருக்குது. குயிக்காக நான் வாசிக்கிறேன், நீங்கள் எதனா தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வீட்டில் போய் பாருங்கள். 77வது சங்கீதம். இது வந்து மேலே ஆசாப்பின் சங்கீதம் போட்டிருக்கோம். ஆசாப்புன்றவன் இட்ஸ் எ கொயர் மாஸ்டர். ரைட்? 1 Chronicles 16:7 பாருங்கள். அதில் வந்து கொயர் மாஸ்டர்னு போட்டிருக்கு. இது வந்து ஆசிரியப்பல்ல தாவீதின் சங்கீதம். குயிக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். நம்பர் 1, ஆத்துமாவில் ஆறுதல் இல்லை. 2வது வசனம், ஆபத்து நாளிலே நான் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என்னுடைய கை தளராமல் விழிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்மா ஆறுதல் அடையாமல் போயிடுச்சு. அதான் ஃபஸ்ட்டு அவருடையது, ஆறுதல் அடையாமல் போயிடுச்சு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆவியிலே தோய்வு, நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தோய்ந்து போயிட்டு. மிச்சத்தில் சொல்கிறான், நான் தியானிக்கும் பொழுது எனக்கு அனல் மூண்டுதுன்றான். இதில் என்ன சொல்கிறான்? தோய்ந்து போயிட்டு. 3வது பாருங்க, நான் தூங்காதபடி கண்ணிமைகளை பிடித்திருக்கா. இவனுக்கு தூக்கம் வரல, ஆண்டவர் கண்ணிமெல்லாம் பிடிச்சின்னு தூங்காதன்னு சொல்கிறாராம். எப்படி சொல்கிறான் பாருங்க. சரி, அடுத்தது பாருங்க, தொடர்பு கொள்ள முடியவில்லை. 77:4, லேக் ஆஃப் கம்யூனிகேஷன், நான் பேச மாட்டாதபடி அதை சஞ்சலப்படுகிறேன். அடுத்தது பாருங்க, 5வது வசனம், பின் நாட்களை நினைப்பு, டேர்னிங் பேக், பூர்வ நாட்களையும் வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ரைட்? அடுத்தது பாருங்க, சுய தொடர்பு, கம்யூனிகேஷன் வித் செல்ஃப், காலத்தில் என் பிரச்சனை நினைத்து இதயத்துடன் ஆராய்ச்சி செய்கிறேன், என் ஆவியை ஆராய்ச்சி செய்கிறது. அவன் சொல்கிறான் இல்லையா, நான் வந்து அப்படி கை காட்டலாம் இல்லையா, நான் பேசிட்டு போகிற மட்டும் சொன்னேன் இல்லை. சரி, அடுத்தது பாருங்கள், பிரச்சனை நினைத்து என் இதயத்துடன் சம்பாஷிக்கிறேன். அது நம்மளுக்குள்ளே பேசு. அடுத்தது பாருங்கள், 77:7, டவுட்டிங் காட், அஃப்ரைட் ஆஃப் ரிஜெக்ஷன், ஆண்டவர் என்னை நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ. அதாவது என்னென்னா, இனிமேல் இந்த டாக்டர் சொல்லுவாங்கல்ல, இனிமேல் டாக்டர் சொல்லிட்டாருங்க, அப்படியே தாங்க சாவ போகிறேன், எனக்காக ஜெபிச்சுக்கோங்கன்னு. அடுத்தது, வாக்கு தத்தத்தை குறித்து சந்தேகம், அவருடைய கிருபையாற்று போயிட்டோ, வாக்கு தத்தம் தலைமுறையாக விழுந்து போயிட்டோம். கடைசியாக பாருங்க, கோபத்தினால் தேவ இரக்கம் இல்லை, கோபத்தினால் உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரும். ஆண்டவரை டவுட் போடுறது. ரைட்? சரி, இதில் என்னென்ன காரியங்கள் இதில் வருதுன்னு பார்ப்போம். ரைட்? நான் புக்காக வாசிக்கிறேன், இதில் ஏதாவது உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருந்தால் நான் சரி பண்ணிவிடுவோம். இன்றைக்கி வேலையாக அதுதான். எல்லோரும் டிப்ரெஷன்லாம் இல்லாத கழட்டி விட்டுற வேண்டியதான். இதெல்லாம் காரியம் இருக்குது. 2 காரியம் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஒன்று டிப்ரெஷன், இன்னொரு காரியம் வந்து ரெஸ்டரேஷன். இந்த 2 காரியங்கள் இருந்ததுன்னா இவ்வளோ பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். இதெல்லாம் கழட்டி விட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்படியே ஒரு பூ மாதிரியோ நீங்கள் வளர்ந்து வருவீங்க. ஃபியர், எதிர்காலத்தை குறித்து பயம். எமோஷன்ஸ், திரிக்கப்பட்ட உணர்ச்சிகள். ஸ்ட்ரெஸ், அதிக உழைப்பு, வேலை. ரிஜெக்ஷன்ஸ், புறக்கணிப்பு, இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. ஐசோலேஷன், ஓரம் கட்டப்படுதல், அதான் ஐசோலேஷன் பண்ணணும். ஆங்கர், கோபம். இரிட்டபிலிட்டி, எரிச்சல். ஆங்ஸைட்டி, எதிர்கால நம்பிக்கையற்ற தன்மை. அடுத்தது மூடி. ரைட்? நம்ம ஜாடிக்கு ஏற்ற மூடியாக இருக்கணும், மூடியாக இருக்கக்கூடாது. டெய்லி மூடியாக உட்காந்துருக்கக்கூடாது. சரி, ஓகே. ராங் ஆட்டிடியூட், தவறான எதிர்கோப்பு. லைஃப் ஸ்டைல் டிஸார்டர், ஒழுங்கற்ற வாழ்க்கை தன்மை. வாழ்க்கையில் அந்த டிப்ரெஷன் வந்துச்சு பாருங்கள், அவனுடைய ஆக்டிங்கே வந்து வேறமா இருக்கும். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா, எலிசியாவுடைய வாழ்க்கையில் அவன் டிப்ரெஷன் போனதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? பயந்தான் முதல்ல. அடுத்தது ஓடிட்டு வந்தவன் நடந்தான், உட்காந்தான், படுத்தான், தூங்கிட்டான். தூங்குறதுக்கு முன்னால் ஆண்டவரை நாடாதனால வார்த்தையை விட்டான், போதும் நான் செத்து போகிறேன்றான்.
ஏன் வாழ்க்கையிலேருந்து அக்கினியை கொண்டாந்து இத்தனை பேரை வந்து கொலை பண்ணியிருக்கிற நீ? இப்போது பெர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சு இல்லையா? ஆனால் ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ண தெரியுமா? ஒன்று தூங்க விட்டார், ரெண்டாவது தண்ணின்றது பரிசுத்த ஆவியானவர், அப்போன்றது வேதம். உனக்கு வேதம், அதுக்கப்புறம் தண்ணி, அதுக்கப்புறம் உனக்கு தூக்கம் இருந்திருந்தா உனக்கு டிப்ரெஷனே போய்டும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். சரி, நீ இதுக்குன்னு சொல்லிட்டு டிப்ரெஷன் வந்துச்சுன்னா ஆண்டவர் எதோ ஒன்றா பேசக்கூடாது இல்லையா? ஆண்டவர் ஒன்று பிடிச்சிக்குவார். நீ எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் நீ உன்னை கல்லறைக்கு தூக்கி செல்ல முடியாது. எனவே தாழ்மையாயிரு. யாருக்காவது இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் பல்ஸ் பார்த்து பிடிக்க முடியாது இல்லையா? சரி, அப்போ பாருங்கள், நீ எவ்வளவு உயரமாக இருந்தாலும் தேவன் உன்னை வைத்திருக்கும் நாளையே எட்டி பார்க்க முடியாது. நாளைக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு நீ பெரிய ஆள் நினச்சிக்காத, சும்மா வார்த்தை எடுத்து விட்றாத ஆண்டவர் கேட்க. நீ எவ்வளவு ஞானமுள்ளவனாக இருந்தாலும் மற்றவர்களுடைய மூளையை போலவே உன்னுடைய மூளையையும் பூச்சிகள் தின்னும், புழுக்கள் தின்னும். நிதானமாக தேவனை குறித்து பேசு. நீ எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும், எத்தனை கார்கள் உனக்கு இருந்தாலும், ஒரு அமரர் ஊதி ஹேஸ் உன்னை கல்லறைக்கு செல்லும். உன் நேரம் தேவனுக்கு கொடுக்க முயற்சி செய். ஸ்பெண்ட் யூர் டைம் ஃபார் ஜீசஸ். நீ கார் இருக்குது, எனக்கு காரில் எடுத்துன்னு போய் நேராக பொட்டி வயலில் வைங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு கருப்பு வண்டி வரும் இல்லையா, சொல்லுவாங்க இல்லையா, சங்கு ஊதிட்டாங்கன்னு ஒன்று. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினதை நோக்கி ஏன்னு சொல்ல முடியாது, கேட்கக்கூடாது. அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் இல்லையா? அப்போது உனக்கு நீ பார்க்குற லென்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் லென்ஸில் பார்க்கணும். இதெல்லாம் அப்போ தான் உனக்கு காரியங்கள்லாம் நல்லா தெரியும். சரி, வேதத்தில் சில காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ரைட்? நகோமி குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, அவள் சொல்லுகிறாள், நான் நல்லா தான் போனேன், கரை நிறையா எடுத்துகிட்டு போனேன், என்னை சர்வ வல்லவர் என் வாழ்க்கையை கசப்பாக மாற்றிட்டாங்க. எவ்வளோ அப்செட் பாருங்கள். அவள் தான் திமிர எடுத்து போனான், அங்கே போய் 10 வருஷம் தங்கிட்டா. வந்தவொடனே சொல்கிறான், ஓ என் ஆண்டவர். வாழ்க்கையில் கூட நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டிப்ரெஷன்லேருந்து அவங்க வெளியே வரவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் தான் என் வாழ்க்கையை கசப்பாக்கிட்டார். அடுத்தது பாருங்கள், ஆபகுக் சொல்கிறான், நீதிமான் துன்மார்க்கனை வளர்ந்து கொள்கிறார் போல துன்மார்க்கன் நீதிமானை வளர்ந்து கொள்ளுகிறான். ஆண்டவர் சொல்லிட்டார், இதெல்லாம் சொல்லாத, நான் கொடுத்த வாக்குத்தான் நினைக்கொண்டாரு இல்லையா? அமைதியாட்டமாச்சு. ஆனால் கடைசியில் ஒரே வார்த்தை சொல்கிறான், அது வரைக்கும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அதே மாதிரி யோசேப்புடைய சகோதரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அவன் வெளிப்படுத்துறதுக்கு முன்பாக என்ன பண்ணுறான், சில பணங்களெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வச்சிடறான் இல்லையா? வெசல்ஸ் இதெல்லாம் உள்ளே வச்சிடறான். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மிகவும் சோர்ந்து போனார்கள். அதே மாதிரி யோனா வந்து ஆண்டவர் ஒரு ஆமணக்கு செடி கொடுத்தாரு, அதில் அவங்க ஈஸ்டர் போட்டு உட்காந்துருந்தான். ரைட்? சில பேருக்குலாம் அந்த மாதிரி பார்த்தீங்களேன், டிவி வந்துருச்சு இல்லை, இப்போது தான் இது வந்து இப்போலாம் இது வந்துருச்சு, யூடியூப்லாம் வந்துருச்சு. அதனால முந்தியெல்லாம் சொல்லுவாங்க, டிவிலேயே நாங்கள் பார்த்துக்குறோம் பிரதர்னுவாங்க. ரைட்? ஆண்டவர் அதை வந்து ஆமணக்கு செடியாக கொடுத்துருக்காரு. அப்படி இல்லைன்னா ஆமணக்கு செடியை தூக்கிடுவார். நம்ம எந்த காற்றை டிபெண்ட் ஆகிட்டு இருக்கிறோமோ அந்த காற்றின் மேலே நீங்கள் ஓவர் டிபெண்ட் ஆகிட்டிங்கன்னா அதை வந்து லைக் டு லூஸ் இட். ரைட்? அப்போது இஸ்ரவேல் புத்தர்லாம் கூட பார்த்துங்க, கடைசியில் ஆள்லாம் அமுச்சிட்டு பார்த்தா 2 பேர் வந்து இது பெரிய பெரிய திராட்சை பழம்லாம் கொண்டு வரான். ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, அங்கே ஏனாக்கேன் புத்திரர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறான். அவன் தன்னை வெட்டி கிளிகள் போல இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வாட் யூ டாக் இஸ் வெரி வெரி வைட்லி இம்பார்ட்டன்ட் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். உன் வார்த்தைகள் வலிமை உள்ளது, அதை ஞானமாக பேசு. உன் வார்த்தைகள் உன்னை கட்டும், இல்லாவிட்டால் உடைக்கும். உன் வார்த்தைகள் மற்றவர்களை ஆறுதல் படுத்தும், இல்லாவிட்டால் துக்கப்படுத்தும். உன் வார்த்தைகள் மற்றவர்களை இழுக்கும், இல்லாவிட்டால் தூரப்படுத்தும். உன் வார்த்தைகள் ஆன்மீக ரீதியாக உனக்கு யார் என்று பிரதிபலிக்கும். உன் வார்த்தைகள் ஞானம் உள்ளதாக இருக்கட்டும், அது கிருபையினால் நிறைந்ததாக இருக்கட்டும், மற்றவர்கள் உற்சாகப்படுத்தி இருக்கட்டும். இதில் என்னன்னா, டிப்ரெஷனில் நம்ம போகும்போது ஆண்டவர் கூட வரார். ஒரு ஆமென் சொல்லுங்க. Right? When God is with you in the journey, do not be scared about anything in the journey. நீ போகிற வாழ்க்கையில் ஆண்டவர் அவன் கூட வராரா, இந்த டிப்ரெஷன் பற்றிலாம் பயப்படாத. ரைட்? உன்னை நீ உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி முன்னேறி போயிட்டு தான் இருக்கணும். இதுக்கு தான் டெஸ்டினி ஹெல்பர்ஸ் இந்த மாதிரி ஐக்கியம்லாம் வச்சுருக்கு. ரைட்? When you doubt due to the pressures of depression, increase your faith. உன் விசுவாசத்தை அதிகப்படுத்தணும் இல்லையா? விசுவாசம்ன்றது எனக்கு வந்து 10 கிலோ, இங்கே ஒரு தம்பிக்கு வந்து 5 கிலோலாம் கொடுக்கறது இல்லை இல்லையா? அதை அளவை நம்ம இது பண்ணணும்.
God has not finished you with yet. Your life will not end today. டிப்ரெஷனாப்பா, என்னப்பா சரி, இன்றைக்கி என்ன போகிறேன் இல்லையா, நாள் இருக்க போகிறேன்ல, சரிப்படுத்த ஆண்டவரோட நல்முறை பிறந்த ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். God who led you thus far will lead you in days to come. உன்னிலே நற்கிரியை தொடங்கினவர் கடைசி வரை உன்னை இறுதி வரை காத்துக்கொள்வார். அவர் உன்னை கொடுத்து நினைத்துக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏற்றவை. ஒரு ஆமென் சொல்லுங்கள். இந்த டிப்ரெஷனுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, டியர்ஸ் ஆர் லாங்குவேஜ்னு ஒரு புக் எழுதிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி மொழி இருக்குது. அதில் டிப்ரெஷன் இருக்கவங்க பாருங்கள், இடக்கு முடுக்கா கேட்பான் நம்மகிட்ட கேள்விகள். நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். ரைட், ஆண்டவர் ஏன் இப்படி செய்யலை அப்படின்னு, அவருக்கு இன்னும் கண்ணு இருக்கா. ரைட், அப்போது இன்னொன்று என்ன தெரியுமா சொல்லுவான், அவனே கேள்வி கேட்டு அவனே பதில் சொல்லி நான் நல்ல நிலையில் இருக்கிறேன்னு சொல்லுவான். நான் நல்லா தான் பிரதர் இருக்கேன், எனக்கு ஏன் நீங்கள் இந்த கேள்விலாம் கேட்குறீங்கன்னு. இதான் டிசெப்ஷன். ரைட், அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வரும்போது பார்த்தீங்கன்னா நீ வாழ்கிறதே வீணு ஸ்டேஜுக்கு போயிடுவான். ரைட், சரி, இது எப்படி முடிக்கிறான்னு பாருங்கள். தாவீது எப்படி முடிக்கிறான்னு பாருங்கள். சங்கீதம் 77 அவன் சொல்லுது, நான் கடைசியில் 10, 11, 12 வசனங்களை வாசிக்க நல்லா காய்ங்க. இது என்னுடைய பலவீனம். இட்ஸ் ஓன்லி அன் இன்ஃபர்மேட்டிவ். ஒரு டிப்ரெஷன் இஸ் ஓன்லி இன்ஃபர்மேட்டிவ். ஒரு சின்ன பலவீனம் தான். அதை நீ முத்த ஊட்டினா தான் அது வேறெல்லாம் பிரச்சனை வரும். அதனால் அதை நீ முத்த விடக்கூடாது, ரொம்ப முக்கியம். அடுத்தது, கர்த்தருடைய செய்கைகளை நினைவு கூறுகிறேன். ஐ அனலைஸ் அண்ட் ரிமெம்பர்னு போட்டிருக்கு இங்கிலீஷில். ரைட், அடுத்தது பாருங்கள், உன் கிரிகள் எல்லாம் நினைத்து உன் செய்கைகளை விரிப்பேன். போன வாரம் கூட பாடணும் இல்லையா, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தால். வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்தலே சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழுதல். தேங்க்யூ ஜீசஸ். இப்போ நான் ஒரு ப்ரேயர் சொல்ல போகிறேன். இது எல்லாருக்கும் தேவை இருக்காது, டிப்ரெஷனில் இல்லாதவங்க சொல்ல தேவையில்லை. டிப்ரெஷன் இருக்கிறது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா. சில காரியங்கள் நடக்கலைன்னா ஒரு இடத்துல போய் கூனி குறி உட்கார தான் டிப்ரெஷன். அதுக்கு பெரிய அது பேரோமீட்டரோ பெரிய மீட்டரோ போரோமீட்டரோ கிடையாது. நீ சோர்ந்து போயிட்டீங்கன்னா, பிரச்சனை வரும்பொழுது தூணு இருந்ததுன்னா உன் டிப்ரெஷனில் இருக்க, ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்க, அந்த ஸ்டேஜ்லேருந்து வெளியே குதிக்கிறது ஈஸி. ரைட், அப்படியே நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, நீங்கள் இங்கேருந்து சரி வெளியே தூரத்தில் இருந்தீங்கன்னாலும் சரி, உங்கள் பேரெலாம் பார்க்குறேன், நிறையா பேர் நம்ம நண்பர்கள்லாம் இன்றைக்கி வந்து கேட்டுட்ருக்குறாங்க. உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னா என்கூட சொல்லுங்கள். இது சின்ன ஜபம் தான், பட் இட்ஸ் அ டிக்ளரேஷன். இட்ஸ் வெரி பவர்ஃபுல் வேர்ட்ஸ் ஆர் தேர், ஸோ இட் வில் டெலிவர் யூ. ரைட், நீங்கள் டிக்ளரேஷன் பண்ணும்போதெல்லாம் இந்த 4-5 வாரத்தில் பார்த்தீங்கன்னா என்னை சுற்றிலும் ஒரு பெரிய அக்கினி வந்துடுது. People are able to perceive the power of God inside the sanctuary. ரைட், சரி, இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். இருக்கிறவங்க சொல்லுங்கள், இல்லாட்டியும் வேண்டாம். ரைட், சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தினாலேயும் உமது வசனத்தின்படியும் என் மன அழுத்தத்திலிருந்து விடுதலை செய்யும்படி வேண்டுகிறேன். இயேசுவே, உம் நாமத்தினால் என் சிந்தையை என் கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வந்து அதனை உம் வசனத்துக்குள் அடிமைப்படுத்த விரும்புகிறேன். இரட்சண்யம் என்னும் சலசிராவை அணிந்து கொள்ளுகிறேன். வல்லமை உள்ள தேவனே, என்னை சமாதானத்தினால் நிறைத்து நம்பிக்கையை பெருக பரிசுத்தாவினால் ஒத்தாசை செய்யும். பரிசுத்தாவினாலே என்னை பிசாசு பொய்யாக சொல்லி வைத்திருக்கிற காரியங்களிலிருந்து விடுதலையாக்கும். என் மனம் புதிதாக உதவி செய்யும். தேவனே, என்னை சாபத்துக்குள்ளாக்கின பாவங்களையும் மன்னியும். மேலும் சந்ததி வழியாக வந்த சாபங்களிலிருந்தும் என்னை விடுவியும். எனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காதே போக அருள் செய்யும். சாத்தானின் கிரியை பொருட்களை பயன்படுத்தி இருந்தால் வைத்திருந்தால் என்னை மன்னியும். அதனை நான் அப்புறப்படுத்துவேன். சாத்தான் என் மேல் வைத்துள்ள நுகங்களை உடைத்தரலும். என்னுடைய சாபங்கள் சிலுவையிலே நீர் ஏற்றுக்கொண்டீர். அந்த அதிகாரத்தை முன்னிட்டு சிறையிருப்பிலிருந்து விடுதலை அளியும். பாரம்பரிய சாபங்களிலிருந்தும் விடுதலையாக்கும். இனி வரும் நாட்களில் அக்கினி கோட்டையாக இருந்து என்னை காத்துக்கொள்ள இறுதி வரை பின்மாற்றத்தில்
வழுவி விடாமல் இதை காத்துக்கொள்ளும். ரைட். அநேகர் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டிப்ரெஷன் இருக்கவங்க ஆண்டவர் அவளுக்கு காரியங்களை விளக்கி சொல்லும் பொழுது மனம் கசந்து அழுகிறாங்க. ரைட். அதாவது கண்ணீர் இட்ஸ் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி டிப்ரெஷன். ரைட். இப்போது நான் கண்ணீருக்காக சில காரியங்கள் சொல்ல போகிறேன். நான் ஒவ்வொரு காரியம் வாசித்த உடனே ஆமைன்னு சொல்லுங்கள். ரைட். இந்த கண்ணீரெல்லாம் சும்மா விடக்கூடாது என்மேல். இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சுங்க. நான் வாலிப நாட்டில் இருக்கும்போது தான் பெண்கள் எல்லாத்துக்கும் அழுவாங்க. இப்போ கொஞ்சம் தெம்பாக இருக்கிறாங்க. ஏன்னா நல்லா படிச்சிடுறாங்க, வேலை இருக்குது, என்ன பரவாயில்லன்னு. அப்படி இருந்தாலும் அழுகிறாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் அவனுக்கு வேதனைன்னு வரும்போது அவங்க வாழ்க்கைன்னு சம்பத்துக்கும் போது கண்ணீர் வருது. இனி நீ அழுது கொண்டிராய். இல்லை, நீங்கள் சொல்ல வேண்டாம், நான் சொல்லும் போது அவன் சொல்லுங்க. நீ அழுது கொண்டிராய், தேவன் உன் ஜெபத்திற்கு உருக்கமாய் இறங்கி பதிலளிப்பார். அழுகை நிறைந்த பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாய் மாற்றிக்கொள்வாய். உன் அழுகை இனி ஆனந்த களிப்பாக மாறும். சாயங்காலத்திலே அழுகை தங்கும், அதிகாலையிலே களிப்பு உண்டாகும். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய கொள்வார். உன் துர்க்க நாட்கள் முடிந்து போகும். உன் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவார். கர்த்தர் உன் கண்ணீர் யாவையும் துடைப்பார். கண்ணீரினால் இனி அவமானம் நிந்தையும் இல்லை. இனி உன் கண்கள் நித்தமும் கண்ணீர் சொல்வது இல்லை. இனி தாவீதை போல என் கண்ணீர் எனக்கு உணவாயிற்று என்று நீ சொல்வதில்லை. வனாந்தரத்திலே ஆகாரின் அழுகொலை கேட்ட தேவன் உன்னுடைய தேவைகளை சந்தித்தது போல உனக்கும் செய்வார். எசேக்கியாவினுடைய கண்ணீரை கண்டு ஆயுசு நாட்களை கூட்டி சேர்த்த தேவன் உனக்கும் அகால மரணங்கள் வராமல் காப்பார். அறை வீட்டிலே செய்கின்ற ஜெபத்திற்கு வெளியரமான பதில் உண்டு. இயேசு மரணத்தை ஜெயமாய் விழுங்கினபடியினால் கண்ணீரும் அலறுதலும் இல்லை. என்னை கண்ணீரில்லா நித்திய நாட்டிற்கு கொண்டு செல்பவர் தேவன். அங்கே நிரந்தரமாக கண்ணீரும் ஆறுதலும் இல்லை. ஆடலுடன் பாடல் உண்டு. இயேசுவுடன் கூட நான் மகிழ்ச்சியாய் நிரந்தரமாக வாழ்வேன். சரி, இன்னும் ஒரே ஒரு டிக்ளரேஷன். டயர்டாகிடாதீங்க. தேங்க்யூ ஜீசஸ். டிக்ளரேஷன். இப்போ என்னென்ன பண்ண போகிறோம்னா, இதோடு கூட அலைடாக இருக்காக இன்னும் ஒரு காரியம் இருக்குது, நம்ம இது வரைக்கும் செய்யலை. அது என்னென்னா, பைபிளில் நம்ம இதில் தான் சொல்லியிருக்கு, காட் இஸ் அ காட் ஆஃப் ரெஸ்டரேஷன். திரும்ப அழிக்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் டெக்ளரேஷன்லாம் பண்ணுறீங்க, எல்லாம் புது பலன் அடைகிறீங்க. அப்போது என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி நீ உனக்கு ஆஸ்வதிக்க மட்டும் இல்லை, ரெட்ராஸ்பெக்டிவாக என்னென்ன காரியங்களை நீங்கள் இழந்திருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன்ற. ஸோ 5 பேக்கேஜ் சொல்ல போகிறேன், அதோட உங்களை விட்டுருவேன். ரைட். சரி, நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிடாதீங்க. 2 காரியம் சொல்லிட்டோம். இது ரொம்ப உங்களுக்கு முக்கியமான காரியம். வெட்டி கிளைகளும் பச்சை பழுக்களும் சாப்பிட்ட வருஷங்களை தேவன் உங்களுக்கு அடிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ரைட். யோபை தீர்க்கதரிசி அப்படி தான் சொல்லியிருக்கான். அப்போ நான் இதை ஒரு பேக்கேஜை நான் சொல்லி முடித்த உடனே நான் சொல்லுவேன், ஐ வில் டிக்ளேர் அண்ட் டிக்ரி அண்ட் நல்லிஃபைன்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் எல்லாம் ஆமென் சொல்லுங்கள். அது வரைக்கும் நான் வாசிக்கிறதை நீங்கள் கேட்டுட்டு வாங்க. ரைட். முதலாவதாக பேக்கேஜ் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதம். சங்கீதம் 7:15-16 சொல்லுகிறது, குழியை வெட்டுகிறவன் அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியிலே அவனை விழுந்தான், அவன் தீவினை அவன் மேல் திரும்பும். இதுதான் நமக்கு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்க போகிற காரியங்கள். ரைட். எதுக்காக இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க மக்கள் அப்படின்னு சொன்னோம். பேக்கேஜ். ரைட். பேக்கேஜ் நம்பர் 1 என்ன? உருவாக்கப்பட்ட ஆயுதம். நீ ஆரம்பித்த காரியம் முடியாமல் போகும்படியாக. சில பேர் வீடு கட்டினவங்க நிறைய பேருக்கு நான் போய் ஜெபம் பண்ணியிருக்கேன். அதுக்கு நாட்டில் பாதியில் நின்றுடும். ஜெபம் பண்ணிங்கன்னா உடனே டக்குன்னு அது மேலே வந்துடும். உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வராமல் போக, உனக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய பாகம் வராமல் இருக்க. இங்கே ஒரு அம்மா இருக்காங்க, இன்றைக்கி வரலாம் அந்தம்மா. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் செத்துட்டாரு, அவங்க கூட 4 பேர் உயிரோடு இருக்காங்க. 4 பேரும் ஒரு பகுதியை பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு இவங்களுக்கு ஒன்றும் ₹1 கூட கொடுக்கல. அவங்க சொல்லிட்டாங்களா, நீ கையெழுத்து மட்டும் போட்டு போகணும். ரைட். இதுதான் உனக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய பாகம் செலுத்து. திருமணங்கள் உடைய கற்பை தடங்கள் உண்டாக, உனக்கு பைத்தியம் பிடிக்க, உன்னை கொல்வதற்காக, வியாபாரத்தில் வர வேண்டிய லாபங்கள் சரியாகாமல் உனக்கு கொடுக்காமல் இருக்க, உன்னை பிச்சை எடுக்க வைக்கும் அளவிற்கு பண விரயங்கள். ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் முடிஞ்சிச்சு. நான் இப்போ சொல்ல போகிறேன், ஐ டிக்ளேர் அண்ட் டிக்ரி ஐ நல்லிஃபைன்னு சொல்லுவேன். ரைட். நீங்கள் ஆமேன்னு சொல்லணும். ஐ டிக்ளேர் அண்ட் டிக்ரி ஐ நல்லிஃபை ஆல் திஸ் திங்ஸ். ரைட். நம்பர் 2, அபகரிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். 2 ராஜாக்கள் 8:6 சொல்லுகிறது, ராஜா அவளுடைய இந்த சூனேம் ஒரு பெண்ணை பற்றி கூட சொல்லியிருக்கிறது. ராஜா அவளுடைய பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டான யாவையும் அவள் தேசத்தை விட்டு சென்ற நாள் முதல்
விளைவுகளை திரும்ப அளிக்க ஒரு பிரதானியை ஏற்படுத்தினான். டாக்டர் அவன் வந்து சொல்கிறான், இதெல்லாம் போயிடுச்சு சார்னு. அவன் சொல்கிறான், ஒரு ஆள் போடுறான் உனக்கு ஆஃபீஸர், அவன் செய்கிறேன்னு சொல்லிட்டு. இதில் என்னென்ன காரியங்கள் சொல்கிறோம் பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா சொன்னாங்க, எங்கள் அப்பாவை நான் தான் பார்த்தேன், கடைசி வரை எங்கள் வீட்டில் தான் இருந்தார். மாதத்தில் ஒரு நாள் மட்டும் போய் என் தங்கச்சியை பார்ப்பார். அந்த நாள் அவரை மஸ்கா அடிச்சு நாங்கள் இருக்கிற வீடு அவள் பேரில் எழுதிட்டான். எவ்வளோ இது பாருங்கள், செத்த பண்ண தெரிஞ்சது அந்த வீடு அவள் வந்து எனக்கு எழுதிட்டாருங்க. ரைட், இதுதான் ரைட், அபகரிக்கிறது. உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அடிப்படை விதிகளின்படி கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை திட்டமிட்டு வராமல் செய்தது. அதான் நம்பர் 1. அலுவலகங்களிலே வர வேண்டிய நியாயமான உணர்வு, பண நிறுவை அரியஸ் ரெட்ராஸ்பெக்டிவாக கிடைக்க, பாகம் பிரிக்கும்போது சொந்த உறவுகளின் வஞ்சிக்கப்பட்டு இன்னும் ஒன்றும் கிடைக்காமல் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்களே, எங்கள் அப்பா போயிட்டாருங்க, என் பொருளெல்லாம் எங்கள் அம்மா வச்சுருக்கிறாங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்க, நான் செத்தவொன்னே எடுத்துக்கொண்டுறாங்க. செத்தவொன்னே நம்மளுக்கே வயசாகிடுமே, அப்புறம் என்ன பண்ணுறது இல்லையா? பாகம் பிரிக்கும்போது தவறான வழக்குகள் முடிவுகள் நிறைய பேருடைய பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டு இவங்க லாயருங்களை ட்விஸ்ட் பண்ணிவிடுவாங்க. தவறான முடிவுகள், உனக்கு வந்து நியாயமற்ற பண விரயங்கள் வர, கடன் கொடுத்து உனக்கு உதவி செய்திருக்கிறேன். இங்கே ஒரு அம்மா இருக்கிறாங்க, இன்னைக்கு கீழே இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கார் 10 லட்சம் இப்போ ஒரு ஆளுக்கு கொடுத்தாங்க, அவர் கொடுக்க மாட்டுறாரு ஐயா, நீங்கள் ஜோம் பண்ணுங்க. ரைட், அப்போது இந்த 2வது பேக்கேஜ் வந்து உனக்கு அபகரிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். ஐ டிக்ளேர் அண்ட் டிக்ரி, ஐ நல்லிஃபை. ஆமே, ரைட். அதே மாதிரி இன்னும் 2 தான் 3 இருக்குது, ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. தேவன் நடத்தும் பாதையிலே சிறுமை. ஆதியாகமம் 50:20, நீங்கள் பாவம் செய்து நீங்கள் யாவரும் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், அநேகருக்கு நன்மை செய்யும் பொருட்டு அதை தேவன் சாதகமாக மாற்றினார். யோபை போல யோபு என்ன சொல்றான்னா, சிலருடைய வாழ்க்கையிலே ஆபத்துக்குள்ளாகும் பொழுது அவர்கள் சுற்றி இருக்கவங்கலாம் அற்பமானுவாங்களாம், கால் இடறினவனுக்கு இது நேரிடும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது யோபை போல அனுமதிக்க பாடுகளிலே நண்பர்களால் பரிசிக்கப்படுதல். ஒரு குடும்பத்திலே ஒருவருக்கு கால் இடுதல். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் நலிஞ்சு போயிடுவான், எல்லாம் பாசிருப்பான், இந்த ஆள் நல்லா இல்லையா? ரைட். நியாயமான திருமணம், பிள்ளை பேர் இல்லாமையால் மற்றவங்க சில பேரில் குழந்தை பிறக்கல, இல்லை திருமணம்லாம் டிலே ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேமிலி வஞ்சிக்கப்பட்ட ஃபேமிலிங்க அப்படின்னுவாங்க இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரைட். அடுத்தது ஏற்ற வேளையிலே உயர்த்தப்படாமல். சில பேருக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து டியூ டைமில் வராது. தேவனை சார்ந்துள்ளபடியினால் வீண்பழி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க, இங்கே கூட சில பெண்கள்லாம் வராங்க, நல்ல பிள்ளைங்களாக இருக்காங்க, அவங்க வேறு மார்க்லேருந்து ஹிந்துலேருந்து வந்ததுனாலே இவங்க வந்து சரியான வழியில் திருமணம் ஆகலை, அவங்கள எல்லாரும் நக்கல் பண்ணுறாங்க இல்லையா? அவளுக்கு வந்து அநீதி செய்கிறாங்க. ரைட். உனக்கு கொடுக்கப்பட வேண்டிய வாய்ப்புகள் இல்லாமல் பண்ணுவாங்க. யோசேப்பு வந்து ஒருவேளை அவன் ஊர்லேருந்து நிறைய பேருக்கு தரிசனத்துக்கு அவன் விடை கொடுத்துருந்தா ஒரு பெரிய ஆளாக இருப்பான் இல்லையா? உன்னால் ஆப்ரேட்டே பண்ண முடியாது, உன்னை தேவனுக்கு என்று காரியம் செய்ய முடியாது, உன்னை வந்து இதை வச்சுருவான். ஐ டிக்ளேர் அண்ட் டிக்ரி, ஐ நல்லிஃபை ஆல் திஸ் திங். எதிர்பாராத இழப்புகள். ரைட். பவுல் வந்து ஒரு கப்பல் சேதத்தில் எல்லாத்தையும் எழுந்து போயிட்டான். அந்த ஊரில் இருக்கிறவங்க கடைசியில் அவனுக்கு 270 பேருக்கும் சாப்பாடெலாம் போட்டு கப்பலில் ஏற்றுனாங்க இல்லையா? கோவிட்டில் அந்த மாதிரி நிறையா நம்ம இதில் மீட்டிங் நடந்திருக்கு. வீடு கடை வச்சுருந்தாங்க, 50,000 ரூபாய் ரெண்ட்டு, 6 மாதம் பூட்டி வச்சுருந்தாங்க. வந்தால் 3 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து வாடகை கொடுக்கணும். ரவுடிங்கில் வச்சு திங்ஸை தூக்கிட்டு போயிட்டாங்க. ரைட். இங்கே ஒரு அம்மா வந்தாங்க சில நாட்கள் முன்பாக, இங்கே இருக்கிற ஒரு சகோதரி இப்போ வந்து இங்கே வந்திருக்காங்க, அவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க. பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர், ஒரு ஸ்கூலில் டீச்சரு, அவங்க 2 பொண்ணுங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்தாங்க. அவங்க டீசெண்டாக இருந்தாங்க. வந்து சொன்ன பார்த்தா அவங்க என்ன சொன்னாங்க, இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் எங்கள் கூட இருந்த நல்ல ஹெல்த்தியாக இருந்த எங்கள் அப்பாவும் எங்கள் கணவனும் ஒரே நாளில் இறந்துட்டாங்க. இந்த அம்மா தனியாக என்ன மிஸ்ரேபிள். ரைட். அப்போது எதிர்பாராத இழப்புகள். ரைட். இயற்கை சீற்றங்கள், எதிர்பாராத அகால மரணங்கள், தேவையற்ற நுகங்கள் இல்லையா? யோக்ஸ். வீட்டில் ஒரு சில நீண்ட நாட்கள் வியாதியாக இருத்தல், வயது சென்றவளை பராமரித்தல், செலுத்த முடியாத வட்டி கடன், இந்த எல்லா காரியங்களையும் ஐ நல்லிஃபை, ஐ டிக்ளேர் அண்ட் டிக்ரி அகேன்ஸ்ட் இட். கடைசியாக வியாதி படுக்கை. அவன் சொல்கிறான், தாவீது சொல்கிறான், அவர்கள் வியாதி படுக்கைகளை மாற்றுவார். இசையாக சொல்கிறான், நாய்ஸ் நாட்டிலே நான் கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்கிறார். பாரம்பரியமாக வந்த வியாதிகள், தொற்றாக வந்த வியாதிகள், தீராத கொடிய வியாதிகள், HIV, கேன்சர், உணவு கட்டுப்பாடுன்னு வந்த வியாதிகள், மருத்துவ ஆலோசனைப்படி நீண்ட நாட்கள் கட்டாய கட்டிலில் இருத்தல், பூர்ண ஆயுசுகளை எட்டாமல் பாதி வயதில் மறுத்தல், மருத்துவம் பயனளிக்காத பலவீனம், ஆறாத காயங்கள்,
I declare and declare against it. I nullify it. இப்போ எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுவேன், 4-5 வார்த்தை, அதை உடனே ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் நுரங்களை முறிக்கும். ஒரு வழியாய் வரவில் 7 வழியாய் ஓடிப்போவார்கள். கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழாது. கட்டப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இன்னைக்கு விடுதலை. நீதியின் சூரியன் நிழலாக உனக்கு ஆரோக்கியம் தருவார். தேவனே உன்னுடைய பரிகாரி. தேவன் உனக்கு திட நம்பிக்கையும் விசுவாசமாம் பெருக செய்வார். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் இந்த காரியங்களை பொறுமையாக சொல்லியிருக்காங்க. இவள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஆனால் ஒரு காரியத்தை நான் அறிவேன் ஆண்டவரே, இவளுக்கு அநேக வாழ்க்கையில் அநீதிகள் விளைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொன்னேன், ஆண்டவரே நான் கட்டளை கொடுக்கிறேன். ஐ டிக்ளேர் அண்ட் டிக்ரி, ஐ நல்லிஃபைன்னு சொல்லியிருக்கேன். எல்லா காரியங்களையும் நான் கேன்சல் பண்ணுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இவளுக்கு நியாயமாக வர வேண்டிய எல்லா காரியங்களையும் இப்பொழுது கொடுப்பீராக. அற்புதத்தை செய்யுங்க. இந்த நாள் இவளுக்கு ஒரு வெற்றி நாளாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே. நாம் ஜெபிக்க போகிறோம். I'm going to pray for depression and all the allied things right now. பாரம்பரிய சாபங்கள், சூனியங்கள், இதனால் வர பிசாசுங்க பயங்கரமான பிசாசுகள். ஈவில் ஆல்டர்லேருந்து வருது. டிப்ரெஷனுக்கு வர பிசாசுலாம் வந்து பயந்தாங்கோழி பிசாசு. அன்பின் இயேசுவே, இந்த நல்ல மாலை வேளைக்காரனோட மெஸ்வத்திற்கு வந்து அன்பு பிள்ளைகளோடு இந்த மாலை வேலை இடைப்பட்டதுக்காக சோதரம். விசேஷமாக ஆண்டவரே, தாவீது, ஆண்டவரே எலியா, எரேமியா, பெரிய ஆளுங்கள்லாம் சொன்னாங்க, ஆண்டவரே எங்களுக்கு சோர்வு இருக்கிறது என்று. மோசே சோர்வடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொன்னீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு when we have an encounter with the Lord, he tells about the destiny and not about the way in which we are going to go through that. ஆண்டவரே, எத்தனையோ இடர்பாடுகளோட அவன் மோசே வந்தார். அதெல்லாம் நீங்கள் சொல்லலை ஆண்டவரே. அவர்கள் போய் சேர வேண்டிய இடத்த மட்டும் சொன்னீர். அதே போல் இவளுக்கு அநேகருக்கு இந்த காலிங் கொடுத்துருக்கிறீர். இவளுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறோம். ஆண்டவரே, டெஸ்டினியை கொடுத்து சொல்லியிருக்கிறோம். காலிங்கை கொடுத்து சொல்லியிருக்கிறோம். பீங் இந்த சென்டர் ஆஃப் காட்ஸ் வில்லாம் சொல்லியிருக்க ஆண்டவரே. இதெல்லாமே இவள் அறிந்து அதற்கென்று இவர்கள் சேவிச்சையை உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாம் அவங்க ஒரு வேளை நீங்கள் எல்லா கண்ணில் மூடி இருக்கட்டும், எல்லா கண்ணில் மூடி இருக்கட்டும். யாருக்காவது உங்களுக்கு மைல்டு டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னா அவங்க தலைமையில் கை வச்சு கொடுங்க. இல்லைன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இருக்கிற அவங்கள நினச்சிக்கோங்க. இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது அது டிப்ரெஷனில் இருக்க எல்லா ஆசையும் ஓடி போயிடும். எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அநேகர் ஆண்டவர் தரங்களை கை வைத்து, ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற இந்த விதமான ஆண்டவரே ஆன்மீக சோர்வு நீங்கள் விட ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். சமீபத்திற்கு மட்டுமில்லை, நீ தூரத்து தேவன். என்னுடைய வாய்ஸை கேட்டுக்கொண்டு இருக்கிற எந்த இடமாக இருந்தாலும் சரி, வேறு மாகாணங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீர் இவளுக்கு உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் சுவாமி. அநேக கண்ணுங்களை கேட்கிறாங்க. போன வாரத்தில் ஒரு சகோதரி ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தாங்க. இங்கே இருந்தவங்க தான் சொன்னாங்க, எங்களுக்கு இது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அங்கே எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐக்கியமே அங்கே இல்லை. நாங்கள் ஆவலாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உண்டு. அப்படி யாராவது தூரத்துலேருந்து கேட்டுருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க. எல்லா டிப்ரெஷன், பிள்ளைகளை குறித்து கவலை, கணவனை குறித்து ஆண்டவரை எல்லா விதமான எதிர்காலத்தை குறித்து பயங்கள், சந்தேகங்கள் சபிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே I nullify everything, Lord, in the name of Jesus Christ of Nazareth. Let there be a supernatural turnaround. அவர் வாழ்க்கையில் இன்று ஒரு பெரிய விடுதலை வரட்டும் சுவாமி. விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொல்கிறார் ஆண்டவரே. அதே போல விடுதலை பெற்று போவதை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஆஸ்வதிக்கிறேன். வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்யும், வல்லமையாடுத்து பயன்படுத்தும். இவள் டெஸ்டினேஷனை நோக்கி தொடர ஆண்டவரை புது பலன் கொடுக்கணும்னு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.